जय सद्गुरु महाराज की जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय। गुरुरेव परब्रह्म गुरुरेव परं धनम् गुरुरेव परकामो गुरुरेव परायणम् गुरुरेव पराविद्या गुरुरेव परागतिः यस्मात् तत् उपदेष्टासौ तस्मात् गुरुधरो गुरुः। உலகத்துல பகவான அனுபவிக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா சத்தியமா ஒரு சத்குரு அவசியம். அந்த குரு வழி நடத்துறபடி நடந்துட்டோம்னா வாழ்க்கைன்றது சுகமா இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல குரு வாயினால பேசி வழிகாட்டுவார்கள், சில சமயத்துல பிரத்யக்ஷமா பேசாமல் தன்னுடைய தியானத்தினால வழிகாட்டுவார்கள். ஆனா சரியா புரிஞ்சுக்கணும், அது நம்முடைய கற்பனையில இல்லாமல் உத்தமமான நாமஜபம் பண்ணும் பொழுது குருவுடைய வழிகாட்டல் நன்னாகவே தெரியும். வாழ்க்கைன்றது பகவான் கொடுத்திருக்கும்படியான ஒரு வரப்பிரசாதம். இது எத்தனை நாள் வாழணும்ன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு ஆனந்தமாக வாழ்ந்தோம் அதுதான் முக்கியம். பகவான் ஆனந்தப்படும்படியாக வாழ்ந்தோமா, இதுதான் வாழ்க்கையுடைய எல்லை. அந்த குரு சாட்சாத் பரபிரம்ம ரூபமா, குருரேவ பரம்பிரம்ம, குரு ஸ்வயம் பரபிரம்ம பரமாத்மா. குருரேவ பரம் தனம், குருதான் மேலான தனம். குருரேவ பரக்காமக, நம்ம ஆசைப்பட வேண்டிய ஒரு பொருளும் குருதானம். குருரேவ பராயணம், நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமும் குரு. குருதான் மேலான கல்வி, குருதான் மேலான கதி. எந்த பகவான் உலகத்துடையதான சகலவிதமான துக்கங்களையும் நாசம் செய்கின்றானோ அந்த பகவானையே நமக்கு உணர வைப்பதனால் குருவானவர் பகவானை காட்டிலும் பெரியவர். யஸ்மாத் தத் உபதேசாசௌ தஸ்மாத் குருதரோ குருஹு, ரொம்ப அழகா சொல்றார். அந்த குருவிடத்துல திருடமான நம்பிக்கை இருக்கிற சமயத்துல நிச்சயமாகவே உத்தமமான கதி அடையலாம். இருக்கும் பொழுதும் நிம்மதியா இருக்கலாம், மரணம் சம்பவிக்கும் பொழுதும் நிம்மதியா இருக்கும், மரணத்திற்கு பிறகும் ஆனந்தமா இருக்கலாம். குருவுடைய பலம் அதுதான். நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க கூடியதான விஷயங்கள் எல்லாமே இந்த சரீரம் முடிகிற வரைக்கும் தான். அதன் பிறகு தேவையான வாழ்க்கைக்கு தேவை குரு கிருபை ஒன்றுதான். ராகவேந்திரர் உத்தமமான ஒரு மகாத்மா, மத்வ சம்பிரதாயத்துல ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரியம். எல்லோருக்கும் பக்தின்ற ஒண்ணு சுலபமா புரிய வச்சவர் ராகவேந்திரர். அந்த ராகவேந்திரரிடத்துல ஒரு சிஷ்யனுக்கு திருடமான ஒரு நம்பிக்கை. இவர் நினைத்தார்னா எனக்கு மோட்சம் தர முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திருடமா நம்பினார். மோட்சம்னா விடுதலைன்னு அர்த்தம். சகலவிதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை, மனித வாழ்க்கையிலிருந்தும் விடுதலை. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி அவன் ரொம்ப நாள் ராகவேந்திரர் கூடவே இருந்துட்டான். ஒவ்வொரு நாளும் ராகவேந்திர இடத்துல எனக்கு மோட்சம் வேணும், மோட்சம் வேணும், மோட்சம் வேணும் கேட்டுட்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் ராகவேந்திரர் பார்க்கலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், பார்க்கலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் இப்படியே சொல்லிட்டு இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நாள் இவன் ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சான். எனக்கு இன்னைக்கு மோட்சம் அடைஞ்சே ஆகணும், இன்னைக்கு நான் வைகுண்டம் போயே ஆகணும், பகவான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ராகவேந்திரர் பார்த்தார், சரிடா போய் குளிச்சுட்டு வானுட்டார். உடனே அழகா போனான்னு குளிச்சுட்டு வந்தான். அந்த சமயத்துல ராகவேந்திரர் யாகம் பண்ணிட்டு இருந்தார், பகவானை குறித்து ஒரு யஜ்யம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி பண்ணிட்டு இருந்தார். இவன் குளிச்சுட்டு வந்துட்டானா உத்தமா. அப்படி குளிச்சுட்டு வந்துட்டான். வந்தான், ராகவேந்திர முன்னாடி சேவிச்சான், நமஸ்காரம் பண்ணினான், கை கூப்பிட்டு நின்று இருந்தான். அத்தனை பேரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தான்.
இவன் எப்படி மோட்சம் அடைய போறான், இவர் ராகவேந்திரர் என்ன பண்ண போறார் அப்படின்னு காத்துட்டு இருந்தார்கள். ராகவேந்திர பார்த்தார். அவர்கிட்ட சொன்னார், நன்னா அக்னி நன்னா ஜோர எரிய யாகத்தி, இந்த யஜ்யம் ஹோமம்ல உடனே இந்த அக்னியில இறங்குடா அப்படின்ட்டார். அத்தனை பேரும் நடுங்க ஆரம்பிச்சுட்டார். என்னடா இது, இவர் இவனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சார்கள். ஆனா ராகவேந்திரன் எதை பத்தியும் கவலைப்படலை. இந்த அக்னியில இறங்கி நீ மோட்சத்திற்கு செல்வாய் அப்படின்னு சொல்லிட்டார். அவனும் கொஞ்சமும் பயப்படவே இல்லை. சுகமா அக்னியில இறங்கினான், நின்னான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்பு எரியறது. பாக்குற வாசனை பேரும் பயந்து போயிட்டான். ஆனா அவன் கத்தவே இல்லை, கத்தவும் இல்லை, துடிக்கவும் இல்லை, எந்த விதமான பயமும் அவன் பயப்படவே இல்லை. ராகவேந்திரக்கு அழகா ஒரு பாட்டுக்கு மந்திரம் ஜபிச்சுட்டு இருந்தார். இவன் பாட்டு கை கூப்பின்னு அக்னி நின்று இருந்தான். சாதாரணமாவே ஒரு தீக்காயம் பட்டதுனாலே என்னமோ பண்ணும், நமக்கு கொஞ்சம் சூடு பட்டதுனாலே 4-5 நாளைக்கு படாத பாடுபடுவோம். இவன் உடம்பு முழுக்க எரியறது. ஆனா கொஞ்சம் கூட இவன் கலங்கவே இல்லை. கொஞ்ச நேரத்தை உடம்பு முழுக்க எரிஞ்சு சாம்பலா விழுந்தாச்சு. உடனே அத்தனை பேரும் விதவிதமா பேசினா, சில பேர்கள் ஆஹா அப்படி அற்புதம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேருக்கு இதை ஏற்றுக்க முடியல. அது எப்படி மோட்சத்துக்கு சமானமாகும் அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த அக்னியில இருந்து ஒரு தேவமயமான புருஷன் வெளிவந்தான். அவன் ராகவேந்திரோட பார்த்து கை கூப்பி அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா. ஆச்சாரியரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால நான் மோட்சம் அடைகின்றேன்னு சொன்னான். புஷ்பக விமானம் வந்தது மோட்ச வைகுண்ட லோகத்திலிருந்து. உடனே அழகா அது மேல ஏறினார். அழகா அந்த புஷ்பக விமானம் கிளம்பி நேர மேல கிளம்பி போனது. அத்தனை பேரும் பார்த்தார்கள், அதிசயித்து போனார்கள், பிரமித்து போனார்கள். அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிஞ்சது ராகவேந்திரருடைய பலம் என்னன்னு. திருடமான நம்பிக்கை இருந்தா குருவானவர் இந்த வாழ்க்கைக்கு வாழ வேண்டியதற்கான வழியையும் காண்பிச்சு கொடுப்பார். மோட்சம் அடைவதற்கான அந்த விஷயத்தையும் நமக்கு பண்ணி கொடுப்பார். நமக்கு நம்பிக்கை தான் திருடமாக வேணும் குருவிடத்தில். அந்த நம்பிக்கை இருந்தெடுத்துனா வாழ்க்கையில மிக உயர்ந்ததான கதி அடையலாம், சந்தேகமே வேண்டாம். சுவாமி ராமானுஜர் உத்தமமான ஒரு ஆச்சாரியர். ஒரு சந்தர்ப்பத்துல அந்த சுவாமி ராமானுஜர் தன்னுடைய குரு திருக்கோஷ்டியூர் நம்பி அப்படின்னு ஒரு மகாத்மா, அவரை பார்க்கலாம் அவருடைய வீட்டிற்கு போனார். அந்த சமயத்துல திருக்கோஷ்டியூர் நம்பி மொட்டை மாடியில உட்கார்ந்து தியானம் செய்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவருடைய பெண் சொன்னார். உடனேயே சுவாமி ராமானுஜர் மேலையில ஏறினார். மொட்டை மாடிக்கு வரும் போனார். ஒரு மூலையில கையை கூப்பின்னு ஒரு வாரம் நின்று இருந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு. அவர் தியானத்திலேயே இருந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி. அவன் பிறகு கண்ணம் விழிச்சு பார்த்தார். சுவாமி ராமானுஜர் தேடிச்சார், நமஸ்காரம் அழகா பண்ணிட்டார். உடனேயே திருக்கோஷ்டியூர் நம்பின் இடத்துல சுவாமி ராமானுஜர் கையை கூப்பிட்டு, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா அப்படின்னு கேட்டார். என்ன குருவிடத்துல கேட்க வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்கு. உடனே திருக்கோஷ்டி நம்பி கேளப்பா அப்படின்ட்டாரு. உடனே சுவாமி ராமானுஜர் கேட்டார், நீங்க எந்த மூர்த்திய தியானம் பண்ற, எந்த மந்திரம் ஜபிக்கிறீர்கள்னு கேட்டார். ஏன்னா பாரத பூமியில பார்த்தோம்னா சில பேர் குருவாயூரப்பனை தியானம் பண்ணுவார்கள், சில பேர் ரங்கநாதன தியானம் பண்ணுவார்கள், சில பேர் திருப்பதி பெருமாளை தியானம் பண்ணுவார்கள், சில பேர் உடுப்பி கிருஷ்ணனை தியானம் பண்ணுவார்கள், சில பேர் பாண்டுரங்கனை தியானம் பண்ணுவார்கள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியானம் பண்ணுவார்கள். சில பேர் ராமநாமம் ஜபிப்பார்கள், சில பேர் கிருஷ்ணநாமம் ஜபிப்பார்கள், சில பேர் ராமாயண நாமம் ஜபிப்பார்கள். ராமாயணத்தை கூட நாமமாச்சும் ஜபிக்கிறவாள்லாம் இருக்கா, ராமாயணம் ராமாயணம். சில பேர் நாராயணான்ற அந்த நாமத்தை ஜபிப்பார்கள், சில பேர் ராதே கிருஷ்ணான்ற அந்த நாமத்தை ஜபிப்பார்கள். அந்த மாதிரி விதவிதமா ஜபிக்கிறது உண்டு. அதனால சுவாமி ராமானுஜருக்கு தன்னுடைய குரு என்ன மந்திரம் ஜபிக்கிறா, எந்த ரூபத்தை தியானம் பண்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஏன்னா ஏதான ஒரு மந்திரத்தை ஜபிக்கணும், அற்புதமான மூர்த்தியை தியானம் பண்ணணும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில நல்ல கதி அடையணும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல உடனே திருக்கோஷ்டி நம்பி சொன்னாப்பா, என்னுடைய குரு ஆள வந்தார். திருக்கோஷ்டி நம்பியுடைய குரு பேர் ஆள வந்தார், ஆச்சாரிய பேர்.
அந்த ஆள வந்தார் ஆனந்தமா நதியில இறங்கி தீர்த்தம் ஆடுவார். அப்ப அவர் குனிகிற சமயத்துல அவர் முதுகு ரொம்ப அழகா இருக்கும். நான் தியானம் பண்ற வஸ்து அதுதான். நான் எப்பொழுதும் கண்ணை மூடி உட்கார்ந்து அவருடைய திரு முதுகத்தான் தியானம் செய்வேன் அப்படின்றார். உடனேயே சுவாமி ராமானுஜருக்கு பரம சந்தோஷமாயிடுத்து. நீங்கள் ஜபிக்கும் மந்திரம் என்னன்னு கேட்டார். உடனே திருக்கோஷ்டியை நம்பி சொன்னார், என் குருவுடைய பெயர் இருக்கு யமுனாச்சாரியான், யமுனை துறைவன் பேர். அந்த யமுனை துறைவன் அந்த பெயரைத்தான் நான் ஜபிக்கிறேன். உட்காந்து கண்ணை மூடிந்து அவருடைய முதுக நினைச்சுண்டு யமுனை துறைவன் யமுனை துறைவன் யமுனை துறைவன் யமுனை துறைவன் இப்படியேதான் நான் ஜபிக்கிறேன். அதுதான் என்னுடைய மந்திரம்னு தாரம். அதாவது உத்தமமான நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு குருவுடைய ரூபமே தியானம் செய்யணும், குருவுடைய பெயரையே ஜபிக்கணும்னு சொன்னார். அதனால அந்த குருவானவர் விசேஷமானவர். குருவிடத்துல திருடமான நம்பிக்கை வச்சு அவரை பகவானை காட்டிலும் பெரியவர்கள் அப்படின்னு யார் நம்புகின்றார்களோ அவர்கள் மிகவும் உயர்ந்ததான கதியை அடைய முடியும். அடியனுக்கு நிஜமாவே ஸ்வயம் தியானம் குருஜி அம்மாவுடைய ரூபம் தான். அதை தியானம் பண்றதுனாலதான் இன்றைக்கு பரம சந்தோஷமா இருந்துருக்கு. அதனால எல்லாருமே குருஜி அம்மாவுடைய ரூபத்தை தியானம் பண்ணிட்டு பகவன் நாம சங்கீர்த்தம் ஜபிச்சா வாழ்க்கை நிச்சயமா சந்தோஷமா இருக்கும், சந்தேகமே வேண்டாம். ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.